வணக்கம். ஒரு பரபரப்பான தென்னிந்திய உணவகத்தோட மேனேஜரா இருக்கீங்களா? அப்போ தினசரி வேலைகளை பார்க்கறதுல இருந்து ஒரு டீமை உண்மையிலேயே வழி நடத்துற ஒரு தலைவரா எப்படி மாறணும்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கான ஒரு தெளிவான நேரடியான வழிகாட்டியத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டேபிள்களை கவனிக்கிறது, சாமான ஆர்டர் பண்றது, பில் சரி பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலைகள் தான். ஆனா இது மேனேஜ்மெண்ட். ஆனா உங்க டீமோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வந்து அவங்க வேலையை விரும்பி செய்ய வைக்கிறதுக்கே அதுதான் உண்மையான தலைமை பண்பு. அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரதுன்னு தான் நாம பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட். முதல்ல ஒரு மேனேஜர் மனநிலையிலேருந்து ஒரு தலைவர் மனநிலைக்கு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்க டீமை பலப்படுத்த 3 பவர்ஃபுல்லான வியூகங்களை பார்க்க போறோம். கடைசியா இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் பேச போறோம். நாம பேச போறது வெறும் தினசரி வேலைகளை மேற்பார்வை பண்றத பத்தி மட்டும் இல்ல. இது உங்க மேல முழு நம்பிக்கை வச்சு ரொம்ப உத்வேகத்தோட வேலை செய்யற ஒரு சூப்பரான டீமை உருவாக்குறத பத்தி. இந்த ஒரு மாற்றம் உங்க ரெஸ்டாரண்டோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதுல இருக்கிற மிக முக்கியமான உண்மை இதுதாங்க. உங்க வெற்றிங்கிறது நீங்க தனியா செய்யறதுல இல்ல, உங்க டீமை என்ன செய்ய வைக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. கிச்சன்ல இருந்து சர்வீஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தரோட திறமையையும் நீங்க முழுசா பயன்படுத்தும் போதுதான் உங்க உணவகம் தனிச்சு தெரியும். சரி, நம்ம வழிகாட்டியோட முதல் வியூகத்துக்குள்ள போலாம். அதிகாரம் அளித்தல், அதாவது எம்பவர்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா உங்க டீமுக்கு சவால்களையும் கொடுக்கணும், அதை செஞ்சு முடிக்க சுதந்திரத்தையும் கொடுக்கணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அதிகாரம் அளித்தல்னா வேலைய சும்மா பிரிச்சு கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒரு வேலையோட முழு பொறுப்பையும் உரிமையையும் ஒருத்தருக்கு கொடுக்கறது. ஒருத்தர் ஒரு வேலைய தன்னோட வேலையா நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதோட தரம் தானாவே உயரும். அதுதான் அவங்கள முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய வைக்கும். பொதுவா மனுஷங்க தங்களுக்கு பழக்கப்பட்ட வேலையே செய்ய விரும்புவாங்க. அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஆனா வளர்ச்சிங்கிறது அந்த வட்டத்துக்கு வெளியில தான் இருக்கு. ஒரு சாதாரண வேலைய ஒரு சுவாரஸ்யமான சவாலா மாத்தும் போது அவங்களோட உத்வேகமும் புதுசா யோசிக்கிற திறனும் அதிகமாகும். இப்ப பாருங்க, இதெல்லாம் தான் நிஜமான செயல்படுத்தக்கூடிய சவால்கள். தோசை மாஸ்டர் கிட்ட வழக்கம் போல தோசை சுடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா உங்க கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி ஒரு புது தோசையை உருவாக்குங்கன்னு சொல்லுங்க. கேஷியர் கிட்ட தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்றதை விட பில்லிங் தவறுகளை 10% குறைக்கிறதுக்கு நீங்களே ஒரு வழியை கண்டுபிடிங்கன்னு சவால் விடுங்க. இது அவங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் உணர்வை கொடுக்கும். ஒரு சவாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கிட்ட போய் நிக்காதீங்க. இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் திறமைய கொன்னுடும். வேலையை செய்யறதுக்கான சுதந்திரத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட தன்னம்பிக்கையும் சுயமதிப்பும் தானா உயரும். இதை செய்யறது ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன செய்யணும்னு தெளிவா சொல்லிருங்க. 2வது, அதுக்கு தேவையான கருவிகளையோ தகவல்களையோ கொடுங்க. 3வது, கொஞ்சம் தள்ளி நின்னு அவங்கள நம்புங்க. ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சா கூட அதிலிருந்து கத்துக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுதான் அவங்கள வளர்க்கும். இப்போ நம்ம 2வது வியூகத்துக்கு போகலாம். அதிகாரம் அளித்தல்ங்கிறது ஒரு கட்டிடம்னா அதுக்கு அஸ்திவாரம் நம்பிக்கை தான். நிலையான மரியாதையான பேச்சுவார்த்தை மூலமா இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க, அது ஒரு பாதுகாப்பான சூழல். நான் இங்க ஒரு யோசனை சொன்னா அதுக்கு மரியாதை கிடைக்கும். ஒருவேளை நான் தப்பு செஞ்சா என்னை எல்லாரும் முன்னாடியும் திட்ட மாட்டாங்க, அதுக்கு பதிலா ஒரு தீர்வுக்கான உதவுவாங்க அப்படிங்கிற உணர்வை உங்க ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்கறது தான் நம்பிக்கை. நம்பிக்கை ஒரே நாள்ல வந்துராது, அது தொடர்ச்சியான உரையாடல்கள்ல இருந்து தான் உருவாகும். அவங்க வேலைய பத்தி பேச வாரம் ஒரு முறை ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுங்க. இது அவங்க சரியான பாதையில போறாங்களான்னு உறுதிப்படுத்துற ஒரு வழிகாட்டுதல் மாதிரி. இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். சரியா பண்ணுன்னு சொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு பதிலா கஸ்டமர் போன ஒரு நிமிஷத்துக்குள்ள டேபிள கிளீன் பண்ணிடுங்கன்னு தெளிவா சொல்லுங்க. எல்லார் முன்னாடியும் ஒருத்தரை விமர்சிக்கிறத நம்பிக்கையை உடைச்சிடும், ஆனா தனியா கூப்பிட்டு பேசுறத அதை உருவாக்கும். அந்த நபரை தாக்குறத விட்டுட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வுன்னு மட்டும் பேசுங்க. உங்க ஊழியர்களோட யோசனைகளை காது கொடுத்து கேக்குறீங்க பாருங்க, அது அவங்கள மதிக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழி. நம்ம கருத்து மதிக்கப்படுதுங்கிற உணர்வு ரெஸ்டாரண்ட் முழுசு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். ஒருவேளை அவங்க சொல்ற ஐடியா சரியில்லைன்னா கூட அதை கேட்டதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இப்ப நம்மளோட கடைசி வியூகத்துக்கு வந்துட்டோம். அதாவது ஒரு நேர்மறையான ஆதரவான வேலை சூழலை உருவாக்குறது. மக்கள் வேலைக்கு வரதே விரும்பக்கூடிய ஒரு இடமா உங்க உணவகத்தை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். உங்க ஊழியர்கள் வெறும் தொழிலாளர்கள் இல்ல, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கனவுகளும் கவலைகளும் இருக்கு.
அவங்கள வெறும் வேலையாளா பார்க்காம ஒரு தனிப்பட்ட மனுஷனா நீங்க அக்கறை காட்டும்போது அவங்க உங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக 100% உழைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழிகள். அவங்க கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக என்ன ஆசைப்படுறாங்கன்னு கேளுங்க. அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிங்க. முக்கியமான குடும்ப நிகழ்வுகளுக்கு லீவ் கொடுங்க. அவங்கள உங்க பயணத்துல ஒரு முக்கியமான பார்ட்னரா நடத்துங்க. இந்த சின்ன சின்ன அக்கறை ஒரு பெரிய விசுவாசத்தை உருவாக்கும். ஒரு டீமோட தன்னம்பிக்கையை வளர்க்க வெற்றிகளை கொண்டாடுறது ரொம்பவே அவசியம். அது ஒரு சின்ன வெற்றியா இருக்கலாம், பெரிய வெற்றியா இருக்கலாம். அதை பாராட்டி அங்கீகரிக்கும் போது அது நாம ஒரு வின்னிங் டீம்ங்கிற மனநிலையை உருவாக்கும். வெற்றி இன்னும் அதிக வெற்றியை ஈர்க்கும். இது ஒரு சூப்பரான உதாரணம். இந்த மாதிரி ஒரு பொதுவான பாராட்டு பிரியாவை மட்டும் சந்தோஷப்படுத்தாது. நாமளும் இந்த மாதிரி முயற்சி செஞ்சா பாராட்டப்படுவோன்னு மத்த எல்லாரையும் இன்னும் சிறப்பா வேலை செய்ய தூண்டும். வெற்றிகளை அங்கீகரிக்கிறது ஒரு வெற்றி பழக்கத்தையே உங்க டீம் கிட்ட உருவாக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வியூகங்களுக்கும் அஸ்திவாரமா அச்சாணியா இருக்கிற ஒரு முக்கியமான இறுதி கொள்கைக்கு இப்ப வரும். இதுதான் உங்க தலைமைத்துவத்தோட ஆணிவேர். இத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே தானா நடக்கும். இததான் எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய உந்து சக்தி. உங்க டீம் திறமையானவங்க, அவங்களால நிச்சயம் சிறப்பா செயல்பட முடியும்னு நீங்க ஆழமா உண்மையா நம்பணும். உங்க நம்பிக்கை தான் அவங்களோட செயல்திறனை தூண்ட போற மிகப்பெரிய எரிபொருள். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் மேனேஜர் என்ன நம்புறாரு, என்னால முடியும்னு அவர் நினைக்கிறாருன்னு ஒரு ஊழியர் எப்போ உணர்றாரோ அப்போ அவங்க தங்களே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட உயர்வான எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி அவங்க தங்களை உயர்த்திக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்க நம்பிக்கை அவங்களோட நிஜமா மாறும். ஆஹா, இந்த வழிகாட்டியோட இறுதியில இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். ஒரு மேனேஜரா இருக்கிறதுல இருந்து ஒரு உண்மையான தலைவரா மாறுற பயணம் ஒரு பெரிய திட்டத்தோட தொடங்காது. அது ஒரு சின்ன நேர்மையான செயல்ல இருந்து தான் தொடங்கும். உங்க டீமை நீங்க நம்புறீங்கன்னு காட்டுறதுக்கு நாளைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு செயல் என்ன? அது ஒரு பாராட்டு சொல்லா இருக்கலாம், ஒரு புது பொறுப்பா இருக்கலாம், இல்ல அவங்க யோசனைய கவனமா கேட்கறதா இருக்கலாம். அந்த ஒரு செயல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட முதல் படியா இருக்கும்.